ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இளநீர் அல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். என்னடா இளநீர் அல்வாவா, அப்படி ஒரு ரெசிபி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வீட்டில் நார்மலாக வந்து கார்ன்ஃப்ளவரில் அல்வா பண்ணியிருப்பீங்களே, அந்த பேஸ்லேயே வந்து இதில் இளநீர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது அந்த வழுக்க அதுக்கப்புறம் இளநீர்லாம் போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சாப்பிடும்போது அந்த அல்வா பார்த்தீங்கன்னா அந்த இளநீர் அப்படியே வாயில் அப்படியே அந்த டேஸ்ட்டு தெரியும் பாருங்கள், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். இளநீர் அல்வாக்கு தேவையான பொருட்கள்: இளநீர் 2 நம்பர், சர்க்கரை 250லேருந்து 300 கிராம், கார்ன்ஃப்ளவர் 100 கிராம், நெய் 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த இளநீர் அல்வாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இளநீர் 2 நம்பர் வாங்கிக்கோங்க. அந்த இளநீரை வாங்கி நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்ணியை தனியாக எடுத்து நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த தேங்காவை கட் பண்ணி நல்லா வழுக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி வழுக்கையாக இருக்க தேங்காவை எடுத்து கட் பண்ணிக்கோங்க பொடிசாக. திக்காக இருக்கக்கூடாது, அதாவது நல்லா முத்தின தேங்காவாக இருக்கக்கூடாது சொல்ல வரேன். நல்லா பிஞ்சாக இருந்தால் தான் இந்த ப்ரிப்பரேஷன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த வழுக்கை வந்து 3 தேங்காவோட வழுக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் தண்ணி வந்து கரெக்டாக 2 தேங்காய்க்கு 100 கிராம் சொல்லியிருக்கேன். அதாவது 2 தேங்காய் இளநீருக்கு வந்து 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணு சொல்ல வரேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இளநீர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இளநீரை இதில் ஊற்றி நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி விஸ்கு போட்டு பீட் பண்ணும்போது அந்த பேட்டர் வந்து தின் ஆக ஆரம்பிக்கும், இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் வித் இளநீரோட. அதே டைமில் இந்த 2 இளநீருக்கு வந்து எத்தனை ml இருக்கும் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 350 ml இருக்கும். இப்போ நல்லா தின்னா தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்ல, ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் நான் சொன்ன குவான்டிட்டி சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதில் அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் வந்து அந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் நெய் போட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த நெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டரை டேரெக்டாக சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணும்போது அடிப்பிடிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த சுகர் சிரப்பில் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இதில் ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்ரு, நெய், சர்க்கரை இந்த 3த்தையும் எப்படி குக் பண்ண கேட்டிங்கன்னா, ஊற்றின உடனே வேகமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், வேகமாக மிக்ஸ் பண்ணால் அந்த கார்ன்ஃப்ளவர் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெதுவாக ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் குக் பண்ண நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இது ரொம்ப ஈஸியான டெக்னிக். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே வேகமாக பீட் பண்ணுங்களேன், அந்த டெக்ஸ்சர் கெட்டியாக ஆக வராது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால தான் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண சொல்ல வரேன். இப்போ நல்ல ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சுல. இதுக்கு பிறகு மீதி உள்ள சர்க்கரையை நான் போட்டிருக்கேன். இந்த சர்க்கரை எதுக்காக 2 பகுதியாக பிரித்து போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் அந்த சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் சீக்கிரமாக வெந்து வரும். அதே டைமில் இந்த மாதிரி கடைசியாக போடும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா கெட்டியான ஒரு பக்குவம் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த சுகரை வந்து பிரித்து போடுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நெய் போடுறோம். அதே டைமில் அந்த சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில். இந்த நெய் 4 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரே டைமில் இந்த நெய்யை போடக்கூடாது. உங்களோட அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வரும். அதனால தான் அந்த அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். எடுத்த உடனே போட்டுன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் என்ன அவங்க கேட்டிங்கன்னா அந்த நெய் சேராது. அதே டைமில் ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புடிசை கட் பண்ணி வச்சுருக்க அந்த வழுக்கை ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வழுக்க போட்டிருக்குமே உடனே சாப்பிட்டோமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அல்வா ரெடி ஆன பிறகு, அதாவது அந்த வழுக்க போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. அப்படி குக் பண்ணால் கெட்டி ஆகிடுச்சுன்னு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த இலசான பக்குவத்தில் வந்த பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, கையில் எடுத்து பார்த்தா ஒட்டில் பார்த்தீங்களா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இன்றைக்கி இந்த இளநீர் அல்வா சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாத இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. என்னங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது ரெசிபிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ரெசிபியை சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.